இப்போ ரீசெண்டாக வேற லெவலுக்கு ஹைப்பை கிரியேட் பண்ண ஒரு ஃபோன் செம்மையா இருக்கு, சூப்பரா இருக்கு, இந்த பிரைஸுக்கு இந்த ஃபோன் தான்டா ஒர்த் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். சாம்சங் கேலக்ஸி M31s ஓட ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். இது லான்ச்சுக்கு முன்னாடியே நம்மளுக்கு ரிவ்யூ சென்ட் பண்ணிட்டாங்க. வெறும் அன்பாக்சிங் போடுறதுக்கு எனக்கு மனசு இல்லை, ஏன்னா அது வேற லெவல் அது இதுன்னு சொல்றாங்க. உண்மையிலேயே அப்படி இருக்கா அப்படின்றத டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு, டெஸ்ட் பண்ணேன். அதன்படி என்னோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸை இந்த வீடியோவில் ஷேர் பண்றேன். இதன் மூலமா இதில் என்ன பாசிட்டிவ் இருக்கு, நெகட்டிவ் இருக்கு, வாங்கலாமா வேணாமா, ஒர்த்தா இல்லையா அப்படின்ற எல்லாத்தையுமே டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். ஆனால் இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஸ்பான்சர் பண்ணது பார்த்தீங்கன்னா மோதிலால் ஓசோல் அப்படின்ற இந்த கம்பெனி தான். நிறைய பேருக்கு ட்ரேடிங் பண்ணணும் அப்படின்ற ஆசை இருக்கும், ஆனால் அதை பற்றி நிறைய ஐடியா இருக்காது. அதுக்கு தான் இந்த மோதிலால் ஓசோல் அப்படின்ற கம்பெனி பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் ஆஃபர் பண்ணுறாங்க. இதில் உங்களுக்கு ஃப்ரீ டிமேட் அக்கௌண்ட் தராங்க. அந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு உங்களோட பேர், ஃபோன் நம்பர், ஆதார் கார்டு, பேன் கார்டு, பேங்க் டீட்டெயில் இதை கொடுத்தா மட்டும் போதும். அப்படி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா 3000 ரூபாய் டிஸ்கவுண்ட்டும் 1000 ரூபாய் ப்ரோக்கரேஜ் கேஷ்பேக்கும் கொடுப்பாங்க. இந்தியாவோட ரொம்ப ட்ரஸ்டபிளான ட்ரேடிங் கம்பெனி அவங்க. ஸோ ஆப்பும் இருக்கு அண்ட் ஆல்சோ வெப்சைட்டும் வச்சிருக்காங்க. அண்ட் அது கூடவே இந்த கம்பெனி 30 வருஷமா இருக்காங்க, 10 லட்சம் கஸ்டமர்ஸ் இருக்காங்க, எந்த மெயின்டெனன்ஸ் சார்ஜும் கிடையாது. ஆனா அது கூடவே நீங்க எந்த ஸ்டாக் வாங்கலாம், எதை விற்கலாம் அப்படின்றதுக்கான ஒரு பர்சனல் ஸ்டாக் அட்வைசரும் உங்களுக்கு கொடுப்பாங்க. சோ இந்த ஆப்ல இதான் ஒரு பெரிய அட்வான்டேஜ். யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்திருக்கேன், வேணும்ன்றவங்க மட்டும் ட்ரை பண்ணி பாருங்க. சாம்சங் கேலக்ஸி M31s ஃபர்ஸ்ட் இதோட அன்பாக்சிங் பார்த்தோம் அப்படின்னா எப்பயும் போல சாம்சங்கோட பாக்ஸ் மாதிரியே சாம்சங் கேலக்ஸி M31s அப்படின்னு போட்டிருக்காங்க. உள்ளர மேலவே சாம்சங் கேலக்ஸி M31s ஃபோன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரேப்பர் பிரிச்சோம் அப்படின்னா டிசைன் எப்பயும் போல இப்போ வர நிறைய ஃபோன் மாதிரி நல்ல டிசைன் பண்ணியிருக்காங்க. ஒரு கிரேடியன்ட் பேக் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து கிளாஸ்டிக்ல வந்து பண்ணியிருக்காங்க. கிளாஸும் கிடையாது, பிளாஸ்டிக்கும் கிடையாது, ரெண்டும் கலந்து கிளாஸ்டிக். இதை பத்தி உள்ளர பேசலாம். ஸோ ஃபோன் ஆன் பண்ணி ஓரமாக வச்சிடலாம். அடுத்து சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு டிஃப்ரெண்டான விஷயம் என்னன்னா டைப் சி டு டைப் சி, இது ரெண்டு சைட்லையுமே டைப் சி தான் கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு செம்ம யூஸ் இருக்கு, அது என்னன்றத வீடியோ உள்ளர சொல்றேன். கேபிளோட குவாலிட்டி பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் பரவாயில்லாம தான் இருக்கு. ஸோ ரொம்ப மோசம் இல்லை, பரவாயில்லாத குவாலிட்டியில் கொடுத்துருக்காங்க. அண்ட் சார்ஜிங் அடாப்டர் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த தடவை 25 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி 5 வாட்ஸ் கொடுத்தாங்க, இப்போ 25 வாட்ஸ் அப்படின்றது ஒரு நல்லது தான். ஸோ இது எவ்வளவு நேரத்தில் சார்ஜ் ஆகுது அப்படின்றதையும் உள்ளர சொல்றேன். அதுக்கடுத்து இது உள்ளர பார்த்தோம்னா ரீடிங் மெட்டீரியல் வந்து கொடுத்துருக்காங்க. பாக்ஸ்க்குள்ள இந்த போனுக்கான கேஸ் கிடையாது. சோ இதோட விலை ஸ்டார்டிங் வந்து 19500 ரூபாய், 21500 ரூபாய்க்கு இன்னொரு வேரியன்ட் இருக்கு. கிட்டத்தட்ட 22000 ரூபாய்க்கு இந்த போனை வாங்கினாலும் உங்களுக்கு கேஸ் உள்ளர கொடுக்க மாட்டாங்க. வேணும் அப்படின்னா தனியாக தான் வாங்கணும். சோ இது ப்ரோஸ் அண்ட் கான்ஸ்ல பேசலாம். இப்போ இந்த போன் பத்தி பார்க்கறப்ப ஃபர்ஸ்ட் கவனிக்க வேண்டியது இதோட ஸ்டார் வேல்யூ 1.38 கொடுத்துருக்காங்க ஹெட்டுக்கு. நம்ம இந்தியன் ரெகுலேஷன் படி பார்த்தீங்கன்னா 1.6 அப்படின்றது தான் ஹை ரேடியேஷன் ரேட். அதுக்கு கிட்டத்தட்ட நெருக்கமாவே வந்துட்டாங்க. யூசுவலா சாம்சங் பொறுத்தவரை லோவான ஸ்டார் வேல்யூ தான் கொடுப்பாங்க, ஆனா இங்கேயே இவ்வளவு அதிகமாக கொடுத்தாங்கன்னு தெரியல. நம்ம இந்தியன் ரெகுலேஷனுக்கு ஏத்தாப்புல தான் இருக்கு, இருந்தாலும் அதிகமா இருக்கு. அடுத்து இதோட கால் குவாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஜியோ வோடாஃபோனும் யூஸ் பண்ணுறேன். நெட்வொர்க்கில் எந்த இஷ்யூ இல்லை. அண்ட் கால் குவாலிட்டி நல்ல கிளியராக கேட்குது. விவோ வைஃபை சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. கால் குவாலிட்டி நல்லா தான் இருக்குது. தென் அடுத்து இந்த ஃபோனில் கொஞ்சம் பிடிச்ச ஒரு விஷயம் அப்படின்னா இதோட டிசைன் தான். கிரேடியன்ட் டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. மேலே ஒரு கலர், கீழே ஒரு கலர் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ யூஸ்வலாக இப்போ வர எல்லா ஃபோன்லையுமே விதவிதமாக வந்து கொடுக்குறாங்க. இதுலேயும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க, பார்க்க நல்லா இருக்கு. ஸோ இதில் பேக்கில் பார்க்கறதுக்கு அப்படியே கிளாஸ் மாதிரியே தெரியும், ஆனால் அது கிளாஸ் கிடையாது. பார்க்கறதுக்கு லைட்டாக பிளாஸ்டிக் மாதிரியே தெரியும், அதுவும் பிளாஸ்டிக் கிடையாது. கிளாஸ் பிளஸ் பிளாஸ்டிக் ரெண்டையும் கலந்து கிளாஸ்டிக் அப்படின்றத வந்து கொண்டு வராங்க. இது சில போன்ல இருக்கு, இப்போ சாம்சங்ல நிறைய போன்ல வந்து வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த கிளாஸ்டிக் எந்த அளவுக்கு அட்வான்டேஜா இருக்கு அப்படின்னா லுக் பார்க்க செம்மையா இருக்கும். ஆனா எது வரனா ஏதாவது ஃபிங்கர் பிரிண்ட் படாத வர, பட்டுச்சு அப்படின்னா கேவலமா இருக்கும். அண்ட் ப்ரொடெக்ஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கீழே விழுந்தாலோ தெரியாம ஏதாவது இடிச்சாலோ அந்த அளவுக்கு பெரிய டேமேஜ் ஆகல. லைட்டா அப்பப்ப இடிச்சிச்சு, இருந்தாலும் ஸ்கிராட்ச் எதுவும் பெருசா ஆகல. ஏன்னா இது கேஸ் கொடுக்கல. கேஸ் போடாம ஒரு வாரம் யூஸ் பண்ணியும் நல்லா தான் இருக்கு. ஸோ அந்த வகையில் ப்ரொடெக்ஷன் ஓரளவு நல்லாவே பண்ணிருக்காங்க. அண்ட் வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஹெவியா இருக்க மாதிரி தான் தெரியும். அண்ட் திக்னஸும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஏன்னா ஒரு பெரிய பேட்டரி கொடுத்துருக்காங்க, இருந்தாலும் வெயிட் மேனேஜ்மெண்ட் நல்லா இருக்கு. கையில் எடுக்கிறப்ப கொஞ்ச நாள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா பழகிடும், அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இந்த பெரிய பேட்டரி பத்தி அடுத்து பேசலாம். அடுத்து இந்த போனோட ஒரு பெரிய ஹைலைட் பாத்தீங்க அப்படின்னா பின்னாடி எல் ஷேப்ல இருக்க இந்த குவாட் கேமரா தான். 64 மெகா பிக்சல் குவாட் கேமரா கொடுத்துருக்காங்க. 64 மெகா பிக்சல் மெயின் கேமரா சோனி IMX682 அப்படின்ற சென்சார் யூஸ் பண்ணிருக்காங்க. சாம்சங் கம்பெனி சோனி சென்சாரை வாங்கி போடுறாங்க. ஒன்னு நல்லா விற்கணும் அப்படின்றதுக்காக போடுறாங்க, இல்ல அவங்களோட சென்சார் நல்லா இல்லையோ அப்படின்னு நினைச்சு கூட போட்டிருந்திருக்கலாம். பரவாயில்ல, இந்த சென்சார் நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணுது, நம்மளுக்கு தேவையானது கிடைக்குது. அடுத்து ஒரு 12 மெகா பிக்சல் வைட் ஆங்கிள் 123 டிகிரி வரையும் வைட்ல போட்டோஸ் அண்ட் வீடியோ எடுத்துக்க முடியும். 5 மெகா பிக்சல் டெப்த், 5 மெகா பிக்சல் மேக்ரோ கொடுத்துருக்காங்க. அப்படியே ஃப்ரண்ட்ல பார்த்தோம் அப்படின்னா டிஸ்பிளேக்கு நடுவில் ஒரு சின்ன பொட்டு வச்ச மாதிரி பஞ்சோல் டிசைன்ல 32 மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கேமரா தான் இந்த போனோட ஒரு பெரிய ஹைலைட். ஏன்னா அதுக்கு முன்னாடி வருஷம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கேமரா கொஞ்சம் பரவாயில்லாத கேமரா இருக்கும், ஆனால் இங்க மாஸ் பண்ணிட்டாங்க. இந்த போனோட கேமரால எல்லா போன்லையும் கொடுக்குற மாதிரி டைம் லாப்ஸ், ஸ்லோ மோஷன், நைட் ஸ்கேப் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதையும் தாண்டி சில யூனிக் ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அதுல
ஃபர்ஸ்ட் சிங்கிள் ஷாட். இது என்ன அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட மூமெண்ட் வந்து வீடியோ எடுக்கணும், போட்டோ எடுக்கணும், நிறைய எஃபெக்ட்ஸோட ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்ல இந்த மாதிரிலாம் எடுக்கணும் அப்படின்னா இதுக்கு தனித்தனியா எடுக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை, அந்த மூமெண்ட்டும் போயிடும். ஆனா அந்த சிங்கிள் ஷாட்டை யூஸ் பண்றப்ப இது எல்லாத்தையுமே அட் அ டைம்ல பண்ணலாம். கிட்டத்தட்ட ஒரு 10 ஆப்ஷனை ஒரே ஒரு ஷாட்ல வந்து எடுத்துரும். வீடியோ எடுக்கும், போட்டோவும் எடுக்கும், பிளாக் அண்ட் ஒயிட்ல எடுக்கும், கலர் சேர்த்தி சில எஃபெக்ட்ஸ்லாம் போட்டு கரெக்டான ஷாட்லாம் எடுத்து இந்த மாதிரி சில ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, மிச்ச எந்த ஃபோன்லையுமே நான் பார்த்ததில்ல. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இதான் இந்த ஃபோனில் என்னோட ஃபேவரட்டான ஃபீச்சர். பேக் கேமராவில் ஒரு வீடியோ ஷூட் பண்ணிட்டே இருப்பேன், அப்படியே ஃப்ரண்ட் கேமராக்கு என்னால் மாற்றிக்க முடியும். வீடியோ ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மாற்றி வீடியோ எடுக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. பேக்கு ஃப்ரண்ட் அப்படின்ற மாதிரி அப்பப்போ ஜம்ப் ஆகி வீடியோ எடுத்துக்கலாம். இது முக்கியமாக யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி விளாகர் யூடியூபருக்குலாம் பார்த்தீங்கன்னா டக்குன்னு அந்த கேமராவை மாற்றணும். அந்த மாதிரி சமயங்களில் வீடியோ ஆஃப் பண்ணி அந்த கேமராவை மாற்றிட்டு அதுக்கப்புறம் அகைன் வந்து வீடியோ ஆன் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் டக்குன்னு வந்து மாற்றிக்கிற முடியும். இந்த ஃபீச்சர் எனக்கு பர்சனலாகவே பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா நிறைய ஃபோனில் வந்து இது கொடுக்க மாட்டாங்க. ஒரு சில ஃபோனில் பார்த்துருக்கேன், யூஸ் பண்ணி பார்க்கணும்னு நினச்சேன், ஃபைனலாக இதில் யூஸ் பண்ணி பார்த்துட்டேன். அண்ட் அடுத்து இந்த ஃபோனோட பேக் கேமரா, ஃப்ரண்ட் கேமரா ரெண்டு ஸ்டைலுமே 4K வீடியோ ஷூட் பண்ணலாம். இந்த பிரைஸில் யாரும் கவர் பண்ண மாட்டாங்க, இவங்க கொடுத்துருக்காங்க. இது ஒரு அட்வான்டேஜ். மிச்சப்படி எல்லா ஃபோனில் இருக்க அதே ஃபீச்சர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. பார்க்க லுக் எல்லாமே அதே தான் இருக்கு. ஸோ இதோட பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா சூழலையும் ஓரளவு நல்ல ஃபோட்டோஸே கிடச்சி. ஏன்னா சோனியோட சென்சார் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அல்ட்ரா வைட் ஆங்கிள் யூஸ் பண்ணுறப்ப மட்டும் லைட்டாக ஒரு ஒயிட் ஷேடோட ஒரு ஃபோட்டோ கிடச்சி, அதுவும் நைட்டில் யூஸ் பண்ணுறப்ப மட்டும். ஆனால் பகலில் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நல்ல கிளாரிட்டியில் நல்ல ஃபோட்டோஸ் கிடைக்குது. இதோட சாம்பிள்ஸ்லாம் காட்டுறேன், எந்த அளவுக்கு நல்லா இருக்கு அப்படின்னு பாருங்க. இந்த பிரைஸ்க்கு ஓரளவு கேமரா நல்லா தான் பண்ணியிருக்காங்க. கேமரால பெருசாக எந்த குறையும் இல்லை. ஸோ செல்ஃபி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 32 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. வேற லெவலாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஓரளவு நல்ல ஃபோட்டோஸ் கிடைக்குது. ரொம்ப மொக்கையும் இல்லை, ரொம்ப சூப்பரும் இல்லை, ஓரளவு நல்ல ஃபோட்டோ எடுத்துக்கலாம். லோ லைட்டில் மட்டும் கொஞ்சம் லைட்டாக ஒரு ஆயில் பெயிண்டிங் ஃபீல் கிடைக்குது. ஆனால் அந்த அளவுக்கு மோசமாக இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆனால் இந்த பிரைஸுக்கு ஓரளவு சாட்டிஸ்ஃபைட் தான், நல்ல கேமராஸ் தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த ஃபோனோட ஒரு வேற லெவல் ஹைலைட்னா இதோட பேட்டரி. 6000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. யூஸ் பண்ணிட்டே நான் காலி ஆயிடுவேனா அப்படின்ற மாதிரி தான் இதோட யூசேஜ் இருக்கு. ஸோ பேட்டரி யூசேஜ் நல்ல ரப்படி அடிச்சா கூட தாராளமாக 1.5 நாள் தாங்குது, அதிகபட்சம் 2 நாள் வருது. ஸோ பேட்டரி மாசா கொடுத்துருக்காங்க. இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 25 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. அண்ட் ஆல்சோ ரிவர்ஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்கு. அண்ட் இந்த சார்ஜிங் வேரில் ஒரு சூப்பரான மேட்டர் இருக்குன்னு சொன்னல, என்னன்னா இந்த ஃபோனை நம்மளால பவர் பேங்க் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். லைக் இந்த ஃபோனோட கனெக்ட் பண்ணிட்டு இன்னொரு ஃபோனோட கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா அது ஒரு பவர் பேங்க் மாதிரி யூஸ் பண்ணிக்க முடியும். ஆத்திர அவசரத்துக்கு எங்கேயாவது தேவைப்படுது அப்படின்னா டக்குன்னு பவர் பேங்க் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை பற்றி உங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொல்லுங்க. எனக்கு இந்த ஃபோனில் இன்னொரு பிடிச்ச ஃபீச்சர் அப்படின்னா இதுவும் தான். அண்ட் இந்த ஃபோன் ஃபுல்லாக சார்ஜ் ஆக அப்ராக்சிமேட்டாக ஒரு 2 மணி நேரம் ஆகுது. 2 மணி நேரம் சார்ஜ் பண்ணோம்னா எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணலாம் தான் இதுக்கு முன்னாடி பார்த்தோம். ஸோ பேட்டரி அண்ட் சார்ஜிங் நல்லா தான் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனோட ஒரு பெரிய ஹைலைட் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் ஃபோனை திருப்பி ஃப்ரண்ட்ல பார்த்தோம் அப்படின்னா ஒரு 6 ரேஞ்சில் AMOLED ஸ்க்ரீன் ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷனில் ஒரு இன்ஃபினிட்டி ஓ டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா சென்டரில் ஒரு குட்டி ஒன்று பஞ்ச் ஹோல் இருக்குல்ல, அதனால தான் இன்ஃபினிட்டி ஓ அப்படின்றாங்க. ஸோ இந்த டிஸ்பிளே பற்றி நான் சொல்லணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. சாம்சங் தான் எல்லா பிராண்டுக்கும் டிஸ்பிளே கொடுக்குறாங்க. அதோட குவாலிட்டி எப்பயுமே பெஸ்ட்டாக தான் இருக்கும். அதே மாதிரி தான் இதுலையும் தரமான டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே பற்றி என்னால் வாயே திறக்க முடியல, ஏன்னா அந்த அளவுக்கு நல்லா இருக்கு. அண்ட் அடுத்து இந்த ஃபோனில் யாருமே எதிர்பார்க்காத பிடிக்காத ஒரே விஷயம் சாம்சங்கோட அதே ப்ராசர் Exynos 9611 அப்படின்ற அதே ப்ராசர் தான் கொடுத்துருக்காங்க. இது நிறைய ஃபோனில் சாம்சங்கில் யூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த ப்ராசரை மட்டும் மாற்ற மாட்டாங்க. இது ஒரு 10 நானோமீட்டர் ப்ராசர். இந்த ப்ராசர் பற்றி சொல்லணும் அப்படின்னா அந்த Snapdragon 665 இருக்குல்ல, அதை விட லைட்டாக பெட்டரான ப்ராசர். ஸோ ஒரு 710 அந்த அளவுக்கு கூட வராது. ஸோ இதோட பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். எப்போ வர அப்படின்னா லைட் யூஸ் பண்ணுறீங்க, சின்ன கேம் விளாட்றீங்க, பப்ஜியே விளாண்டாலும் லோ கிராஃபிக்ஸில் விளாட்றீங்க அப்படின்னா நல்லா இருக்கும். ஆனால் கொஞ்சம் ஒரு ஹை யூசேஜ் போகிறீங்க, ஒரு ஹை கிராஃபிக்ஸில் கேம் விளாட்றீங்க அப்படின்னா ஃபோன் ஹீட் ஆகுது. எங்கே அப்படின்னா கேமராக்கு இந்த சைடு. ஸோ ஹீட் வந்து நம்மளால் ஃபீல் பண்ண முடியும், ஏன்னா கவர் கொடுக்கல. ஸோ கேஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா கூட அந்த ஹீட் லைட்டாக ஃபீல் ஆயிருந்திருக்காது. இப்போ ரியலாக நல்லா ஃபீல் பண்ண முடிஞ்சிச்சு. அண்ட் ஆல்சோ பர்ஃபார்மன்ஸ்லையும் பல இடங்களில் லேக் ஆகுது. முக்கியமாக பப்ஜி விளாட்றப்ப ஹை கிராஃபிக்ஸில் கேம் விளாண்டிங்க அப்படின்னா மாட்டிக்கிடுவீங்க. ஸோ அந்த இடங்களில் அந்த அளவுக்கு சிறப்பாக பர்ஃபார்ம் பண்ணது. ஸோ ஓரளவு நார்மல் யூஸுக்கு செட் ஆகும். இந்த பிரைஸுக்கு எல்லாருமே பார்த்தீங்கன்னா Snapdragon 730G 765G அப்படின்னு போயிட்டு இருக்காங்க. இவங்க மட்டும் ஏன் இதே ப்ராசரை கட்டி அழுதுகிட்டு இருக்காங்க அப்படின்றது எனக்கு சுத்தமாக புரியல. இதே பிரைஸுக்கு அட்லீஸ்ட் ஒரு 710 இல்லை 712 அட்லீஸ்ட் 730G எல்லாருமே கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இந்த ஃபோன் வேற லெவலாக இருந்திருக்கும். ஏன்னா மிச்ச ஸ்பெக்லாம் அந்த அளவுக்கு கொடுத்துட்டு கடைசியில் அந்த மெயின் பாயிண்ட்ல வந்து கை வச்சிட்டாங்க. அந்த இடத்துல பயங்கரமான சொதப்பல். ஸோ இந்த பிரைஸுக்கு இந்த ப்ராசர் அந்த அளவுக்கு கிடையாது அப்படின்றதா என்னோட ஓப்பனான ஒப்பீனியன். ஸோ இதை மட்டும் பெட்டர் பண்ணியிருக்கணும் அப்படின்னு தோணுது. அண்ட் இந்த ப்ராசர் பர்ஃபார்ம் பண்ணுற சாஃப்ட்வேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா One UI 2.1 மேலே Android 10 வந்து கொடுத்துருக்காங்க. டார்க் மோடு, அதே மாதிரி டால்பி அட்மாஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் டால்பி அட்மாஸ் இயர்ஃபோன் யூஸ் பண்ணுறப்ப மட்டும்தான் இருக்கும். ஸோ இயர்ஃபோன் இந்த ஃபோனோட பாக்ஸ்குள்ளே கொடுக்கல. யூஸ்வலாக சாம்சங்கோட நிறைய ஃபோனில் நான் பார்த்துருக்கேன், ஆனால் இந்த ஃபோனில் இயர்ஃபோன் கிடையாது. அண்ட் ஆல்சோ ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே இருக்குது, ப்ளூ லைட் ஃபில்டர் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி One UI இருக்க எல்லா ஃபீச்சருமே இந்த ஃபோனில் அவைலபிளாக இருக்கு. அண்ட் இது ஒரு AMOLED ஸ்க்ரீன் அப்படின்றதுனால எல்லாருமே இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் எதிர்பார்த்துருப்போம். ஆனால்
இங்கே அது கிடையாது. எனக்கு பிடிக்காத சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க. ஏன் எனக்கு சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் பிடிக்கல அப்படின்னா, நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன், எனக்கு அந்த அளவுக்கு கன்வீனியன்ட் இல்லை. அதுக்கு பின்னாடியோ இல்லை இன் டிஸ்பிளேயோ கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இன்னும் பெட்டராக இருந்திருக்கும். ஸோ அதை பண்ணியிருந்துக்கலாம் அப்படின்றது என்னோட ஒப்பீனியன். அது போக எல்லா ஃபோன் மாதிரி Faceunlock இருக்கு, அதெல்லாம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது, லோ லைட்லேயும் நல்லா இருக்கு. அண்ட் FM ரேடியோ கொடுத்துருக்காங்க. ஒன் யூ சில கெஸ்டர்ஸ் இருக்கும்ல, அந்த கெஸ்டர்ஸும் கொடுத்துருக்காங்க, அதுவும் நல்லா இருக்கு. அண்ட் அது கூடவே இதில் 2 சிம் கார்டு அட் அ டைமில் ஒரு மெமரி கார்டும் போட்டுக்க முடியும். இந்த ஸ்லாட் பார்க்கறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எடுத்துட்டு வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஸ்லாட்டை நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு, அது எங்கன்றது எனக்கு ஞாபகம் இல்லை. இன்கேஸ் உங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்னா சொல்லுங்க, அது என்னன்றதை நான் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இதனால நம்மளுக்கு ஸ்டோரேஜ் எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னா நம்மளால இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். ஃபைனலாக ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா 6GB RAM 128GB இன்டர்னல் அப்படின்ற ஒரு வேரியன்ட் இருக்கு, அதான் நம்ம கையில் இருக்கு. இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா 19,500 ரூபாய் பண்ணிருக்காங்க. 8GB RAM 128GB இன்டர்னல் அப்படின்ற இன்னொன்று இருக்கு, அதை 21,500 ரூபாய்க்கு வந்து போட்டிருக்காங்க. 2GB RAM எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னா 2000 ரூபாய் எக்ஸ்ட்ரா கட்டணும் அப்படின்றாங்க. ஸோ இந்த பிரைஸுக்கு இது ஒர்த்தா இல்லையாப்பா, அதை மட்டும் சிம்பிளா சொல்லு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் இதில் இருக்க பாசிட்டிவ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மொதல் விஷயம் கேமரா சூப்பராக பண்ணியிருக்காங்க. அண்ட் ஒரு நல்ல டிஸ்பிளே, ஒரு பெரிய பேட்டரி, அண்ட் ஆல்சோ ரிவர்ஸ் சார்ஜிங், ஒரு பவர் பேங்க் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். கேமரா ஃபீச்சர்ஸ், இந்த ஒன் UI இது எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ இது ஒரு நான் சைனீஸ் ஃபோன், இந்தியாவில் மேனுஃபேக்சர் பண்ணப்பட்டது அப்படின்றாங்க. இந்த காரணத்துக்கு எல்லாமே ஓகே அப்படின்னா நீங்கள் தாராளமாக வாங்கலாம், அந்த அளவுக்கு இந்த பிரைஸுக்கு ஒர்த்தாக தான் இருக்கும். ஆனால் இந்த காரணத்துக்காக வாங்கக்கூடாது, இதெல்லாம் நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா, முதல்ல ப்ராசஸர், தலைமுறையாக இதே ப்ராசஸரை வந்து யூஸ் பண்ணுறாங்க. இந்த ப்ராசஸரை மட்டும் மாற்றிருந்தாங்க அப்படின்னா வேற லெவலாக இருந்திருக்கும். அடுத்தது ஷேர் வேல்யூ, இவ்வளோ ஹையான ஷேர் வேல்யூ எதுக்கு வச்சாங்க அப்படின்றது தெரியல. சில பேர் ஷேர் வேல்யூ பார்த்தா ஃபோனே வாங்குவாங்க, முக்கியமாக சாம்சங் ஃபோன்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கும், அதுக்காக தான் நான் வாங்குறேன் அப்படிவாங்க. ஸோ அந்த வகையில் இது எந்த அளவுக்கு ஒர்க் ஆகும் அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ ஷேர் வேல்யூ கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கு. அண்ட் மூணாவது இந்த ஃபோனோட சவுண்டு, ஏன்னா நீங்கள் ஒரு வீடியோஸ் பார்க்குறீங்க, பாட்டு கேட்குறீங்க, நார்மலாக ரிங் அடிக்குது அப்படின்னா பரவாயில்ல, சவுண்டு நார்மலாக இருக்கு. கேம் விளாட்றோம் அப்படின்னா பப்ஜிக்கெலாம் அந்த அளவுக்கு சவுண்டு செட்டே ஆகலை. ஸோ கேமில் எங்கிட்ட யார் வரா அப்படின்றது ஒன்றும் புரியல, நம்ம நடக்கிறதே கேட்க மாட்டேது. அந்த மாதிரி சவுண்டு அந்த அளவுக்கு எனக்கு இம்ப்ரெசிவாக இல்லை. ஸ்பீக்கரை இன்னும் கொஞ்சம் லவுடாக கொடுத்துருந்துருக்கலாம், மறந்துட்டாங்க போல. இந்த 3 விஷயம் இந்த ஃபோனில் எனக்கு பிடிக்கல. ஸோ இதை மட்டும் கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருந்தாங்கன்னா, முக்கியமாக ப்ராசரை மட்டும் பண்ணியிருந்தா கூட வேற லெவல் ஒர்த்தா இருந்திருக்கும். ஸோ இந்த ரீசன்ஸ்க்காக அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஃபோனை வேணாம் நண்பா அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இந்த ஃபோனில் என்ன நல்லா இருக்கு நல்லா இல்லை அப்படின்றத உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். வாங்குறது வாங்காது உங்களோட இஷ்டம். இதை பற்றி எக்ஸ்ட்ரா டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க. ஸோ இந்த ஃபோனில் எனக்கு பிடிச்ச ஃபீச்சர் ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச ஃபீச்சர் என்ன அப்படின்றத மறக்காம சொல்லுங்க. அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஒரு நான் சைனீஸ் ஃபோன் வாங்கணும், சாம்சங்ல இப்போ இருக்கிறதுல ஒரு நல்ல பேட்டரியில், ஒரு நல்ல கேமராவில், ஒரு செம்மையான டிஸ்பிளேல இது எல்லாமே சேர்த்து ஒரு ஃபோன் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. ப்ராசஸருக்காக பார்க்குறவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடாதீங்க. ஸோ இப்போ இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.